பால். அதுக்கப்புறம் 4 பசங்க ஒர்க் பண்ணாங்க. சங்கீதா, ஆஷா, அப்புறம் கவிதா, யாரு கீர்த்தி, 4 பேர். அப்புறம் மீசை ராஜேந்திரன், நித்ரன், இவங்கெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. அவங்களுடைய உழைப்பெல்லாம் பயங்கரமாக இருந்தது. நான் அதிகமாக பேச மாட்டேன், 2 பாயிண்டோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அவருடைய முயற்சி கண்டிப்பாக இது வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். நான் வந்து என்சிசி ஸ்டூடெண்ட். இதில் வந்து ஒரு 3 படையை யூஸ் பண்ணியிருக்காரு. தரைப்படை, கப்பல் படை, அந்த விமானப்படை. எல்லாரையும் வந்து பார்த்துருப்பீங்க. சம்பத் சார் சொன்னாரு இது வந்து பெரிய படத்துக்கு அளவுல இருக்குது. சம்பத் சார் நாங்க சொல்றோம் இது பெரிய படம் தான். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் வந்து இது மூலமா பார்த்திருக்கேன். எல்லாமே ஒருத்தர் மூலமா அமைஞ்சது சாத்தியமானா அது சாத்தியம். வேற யாரும் இல்ல, நம்ம ரமணா சார் தான். போன் பண்ணி சொல்லிடுவாரு, சார் ரூம் புக் பண்ணிட்டேன் சார், பத்திரிக்கை சார், சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார், கரெக்டா மேனேஜர் வாங்கி வச்சிருப்பாரு. சம்பளம் போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, சார் உங்களுக்கு பே பண்ணிட்டேன் சார், சார் நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க, சினிமாக்கு நீங்க ரொம்ப முக்கியமா பேர். ஏன்னா அவர் பாருங்க, பிரபா பாருங்க எப்படி செலக்டிவா பண்ணிருக்காரு. 2வது பாயிண்ட், புத்தூர்லயே விஜயகாந்த் சார் ஹோட்டல், உங்களுக்கு அது பாயிண்ட். ஏன்னா அண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, நான் சொல்லிட்டேன், மீடியால எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அடுத்தபடியாக மாமனிதர் விஜயகாந்த் சாரோட அந்த 2 நிமிஷம் மௌன அஞ்சலிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவர் படங்கள் 3 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த பாயிண்ட மெயினா பேச வந்ததே எதுக்குன்னா, நம்ம நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது, ஆனா இருக்காது. எத்தனை பேர் இப்போ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதுக்காக உழைச்சவங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார்ல இருந்து, சிவாஜி சார்ல இருந்து, நம்பியார் சார்ல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜ் தெரிஞ்சது நான் சொல்றேன். விஜயகாந்த் சார் வரையும் பயங்கரமா போற்றப்படுறாங்க. இரங்கல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து இரங்கல் கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் ஒரு நடிகர் சங்க உறுப்பினர். நான் அப்போ பாத்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து எல்லா நடிகர்களும் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செல்வமணி சார், ஆர்கே செல்வமணி சார் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த வளாகத்துக்கு அவர் பேரை வைக்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணாரு. இது வந்து பாட புத்தகத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறு வரணும், ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தா, இன்னைக்கும் எப்படி அவர் பேர் இருக்குன்றத மென்ஷன் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சார் சொன்னாரு, அந்த வளாகத்துக்கு வந்து அந்த வளாகம் கட்டணும்னா நம்ம சின்ன கவுண்டர்ல வந்து அந்த மொய் விருந்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம தேவியாமணி மேம் என்ன சொன்னாங்கன்னா, சங்கம் கட்டி முடிப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம், எனக்கும் அதுதான் தோணுச்சு, எப்போ இது கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாருக்கும் தெரியும், அரசியலும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். நாங்கெல்லாம் உறுப்பினர்கள், நாங்க ஓட்டு போட்டாதான் அங்க லீடிங். யாரு? நடிகர் சங்கத்துல தலைவர், செயலாளர், பொருளாளர், அது நாம எலெக்ட் பண்றது. ஆமா, அப்போ அவங்களை எலெக்ட் பண்ணி விட்டா நீங்க செய்யலாம் எப்படி செய்வாங்க? நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் யோசிச்சேன். நான் ஒரு உறுப்பினர் தானே, ஏன் நான் அந்த கட்டிட நிதிக்கு ஒர்க் பண்ண கொடுக்க கூடாது, பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு தோணுனேன். அப்புறம் இவரு நம்ம ரமணா சார் சொன்னாரு, சார் அடுத்த படமும் பண்றோம், அதுல உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி. இப்போ கொடுக்காதீங்க சார், நான் கேட்கற ஒரு விஷயத்துக்காக அப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சார் இப்போ கேட்கறேன் சார், அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுங்க. யார் நீங்க கொடுக்குறீங்களா, ஆஷா மேமா? அது வந்து நான் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த இதுல வந்து கவர்ல எழுதிடுவேன். அவரு ரமணா சார் பேரும் எழுதிடுவேன், ப்ரொடியூசர் பேரும் எழுதிடுவேன், டைரக்டர் பேரும் எழுதிடுவேன். நடிகர் சங்கத்துல இருந்து போன் பண்ணி கேட்டுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட் க்ரோஸ்ல சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நடிகர் சங்கத்துல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும், ஏன்னா அமைச்சரா இருக்கிறாங்க, துணை முதலமைச்சரா இருக்கிறாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய பட்டத்தோட எல்லாம் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே, ஏன்னா பேங்க் மூலமா பண்ணா இந்த ரூலிங் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரூலிங் நல்லா பண்ணதான் வச்சு, இல்லைன்னா அது கடன்ல திருப்பும் அது ஒண்ணும் இருக்காது. ஏன்னா என்னுடைய ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. கடன் இல்லாம தயவு செஞ்சு கட்டடத்தை செஞ்சு முடிங்க. சார் அந்த பணத்தை கொடுங்க சார், நான் இதை வாங்கிக்கிறேன். கவர்ல இருக்கா சார்? ஜெயகாந்த் சார், பஞ்சாயத்து அது திண்டிட்டு கொடுக்குறீங்க. இது சங்க கட்டிடத்துக்காக என் சம்பளத்துல இருந்து ஒரு உறுப்பினரா நான் கொடுக்குறேன். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நன்றி, வணக்கம். சொல்லிட்டான். பட் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ
நிறைய பேர் வந்து சினிமாவில் சாதிக்கும்னு சொல்லி துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஏன் பிரபாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்றது இருக்கும். ஸோ பிரபா வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தது ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்தோடனே அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொன்னான். அவன் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல், அவனுக்கு யாருமே உறுதுணையாக இல்லாட்டி அவன் வந்து ஒரு தப்பான பாதையில் போய் அவன் வாழ்க்கையை தொலைச்சிருப்பான்னா. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா, ஒரு பையனை வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும். ஸோ அவனை வந்து எங்களோட அசிஸ்டன்ட் சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். என் மேலே அவனும் ரொம்ப அன்பாக இருப்பான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இல்லாமல் எனக்கு தம்பி மாதிரி, எனக்கு கால் மசாஜ் பண்ணுறதுலேருந்து, எனக்கு கூட பிடிக்கிறதுலேருந்து, எது வேணாலும் ஒரு அண்ணனுக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுவான். ஏன்னா நாங்கள் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம். அவனும் சில நேரத்தில் ஒரு படம் ஷூட்டிங்லேருந்து ஓடி போயிட்டான். ஏன்னா வந்து டே அண்ட் நைட் ஷூட் போடுறதால வந்து யார் கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கட் பண்ண மாட்டேன், சரியா? அண்ட் எனக்கு வந்து ஒரு டவுட்டு. நான் வந்த உடனே நானும் தான் அதில் 2 ஷாட் வந்தேன். பசங்களை செட் பண்ணியிருக்கியா? செம்மையாக கை தட்டுறாங்க உனக்கு. சரி, நம்பிட்டேன். சரி, அதுக்கப்புறமா என்னென்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த. அண்ட் ஜெய் ஆகாஷ், நிஜமாவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா க்ரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. யூ டிட் அ கிரேட் ஜாப். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா, నాకు அன்னம் பெட்டின அண்ணா, புத்தூரில் அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க. அண்ட் இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். நிறைய டேக்ஸு. எங்கே நம்ம கேமராமேன், உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னன்னு ஷூட்டிங்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ் நானும் அப்போது இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம்னா, ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்துலேருந்து வராங்க. ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட தான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 4 பெண்கள் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப ராவாக, ரொம்ப ஒரிஜினலாக, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ படம்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி, எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு. எங்கேப்பா அடி வாங்கியிருக்கிறேன்? நம்மளெல்லாம் அடிக்க முடியுமாப்பா? சரி, நீங்களும் ஏதோ எழுதுறீங்க, கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ more and more, and God bless you. Thank you. ராஜன் விளையாட